ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட் லிமிடெட் ஷேர் பற்றி பார்க்கலாம். இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து ஹைட்ராலிக் மொபைல் கிரேன்ஸ், அதுக்கப்புறம் டவர் கிரேன்ஸ், அப்புறம் மெயினாக வந்து ரோடு கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக உள்ள பேக்ஹூ லோடர்ஸ், காம்பேக்டர்ஸ், மோட்டர் கிரேடர்ஸ் இந்த பிஸ்னஸில் மெயினாக இருக்காங்க. இதோட மார்க்கெட் கேபிட்டல் வந்து 16,000 கோடிக்கு, கரண்ட் ப்ரைஸ் வந்து 1231. 52 வீக் ஹை 1600 ஒரு 400 ரூபா கம்மியாக இப்போது ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 30.6%, ஆர்ஓசி வந்து 42.3%. இந்த ப்ரைஸ்லேயும் கூட அக்யூமுலேட் பண்ணலாம். இன்னும் ஒரு 100 ருபீஸ் இறங்கினாலும் கண்டிப்பாக வந்து நம்ம போர்ட்ஃபோலியோவில் வந்து கன்சிடர் பண்ண முடியும். இந்த சார்ட் பேட்டர்னில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோவிட் சமயத்தில் ஒரு 200 ரூபா ரேஞ்சில் இருந்தது. இதோட பிஸ்னஸ்னால் கன்சிஸ்டண்ட்டாக ஏறி ஒரு 1000லேருந்து 1400க்குள்ளே மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் வரும்போது வாங்கி ஆட் பண்ணிக்க முடியும். இது ஆல்மோஸ்ட் ஒரு டெப் ஃப்ரீ கம்பெனி. ப்ராஃபிட் க்ரோத் வந்து 42.6% சிஏஜிஆர் லாஸ்ட்டு 5 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டெப்டாஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்காங்க. குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸில் பார்த்திங்கன்னா சேல்ஸு ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி 437 கோடியாக இருந்தது. இப்போ ஆல்மோஸ்ட் டபுள் ஆகி 825 கோடி சேல்ஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 39 கோடியிலேருந்து 135 கோடி, நெட் ப்ராஃபிட் வந்து 27 கோடியிலேருந்து 112 கோடி ஆகிருக்கு. கன்சிஸ்டண்ட்டாக நல்ல ப்ராஃபிட் இருக்குது. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் அதோட நெட் ப்ராஃபிட் செக் பண்ணி பார்த்தாலும் 6 crores-லேருந்து 300 கோடி 328 கோடி பக்கம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது வந்து ஒரு பெரிய விஷயம். இவங்களுக்கு கன்சிஸ்டண்ட்டாக ஆர்டர்ஸும் கிடச்சிட்ருக்கு. லாங் டேர்முக்கு ஏற்ற ஸ்டாக்கு பை அண்ட் டிப் ஸ்ட்ராட்டஜியில் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி ஆட் பண்ணிக்க முடியும். ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் ப்ரொமோட்டர்ஸ் கிட்டக்க 65% இருக்குது. எஃப்ஐஏஎஸ் வந்து 4%லேருந்து 11% இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. டிஏஎஸ் ஒரு 4% பக்கம் மெயின்டைன் ஆகிட்டு. நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் 92,000லேருந்து 1,66,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. லாங் டேர்முக்கு ஏற்ற ஸ்டாக் நான் சொன்ன மாதிரி 40% சிஏஜிஆருங்கிறது ஒரு நல்ல விஷயம். ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு போகலாம். ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஐ எம் நாட் அ செபி ரிஜிஸ்டர்ட் பர்சன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லா வீடியோஸும் தொடர்ந்து பாருங்கள். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை தொடர்ந்து பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஒரு லாங் டேர்ம் கோலில் உங்களுக்கான மணி நீட்ஸ் எல்லாம் வந்து அச்சீவ் பண்ண முடியும். தேங்க்ஸ் ஃபார் watching my video.